வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸசைஸ்னால் பயிற்சி 2.5ல் 12வது சம் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம்ஸ் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த சம்மை பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது. அதில் 6வது உறுப்புக்கும் 8வது உறுப்புக்கும் இடையிலான ரேஷியோ 7:9 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா 9வது உறுப்புக்கும் 13வது உறுப்புக்குமான விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் எந்த ஒரு உறுப்பையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன? Tn is equal to a plus n minus 1 into dயா. இதில் என்னங்கிறது எண்ணாம் உறுப்பு, ஏங்கிறது அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு, டிங்கிறது அந்த இரண்டாம் உறுப்பிற்கும் முதல் உறுப்பிற்கும் இடையிலான வித்தியாசம். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 6வது உறுப்புக்கும் 8வது உறுப்புக்கும் இடையிலான ரேஷியோ 7:9. அப்படின்னா இப்போ நம்ம 6வது உறுப்பு கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா? அப்போ n is equal to 6. அப்போ a நமக்கு தெரியாது. n எத்தனை? 6 minus 1. dயும் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ 6வது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோமா? a plus 5d. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? 8வது உறுப்பு. இதே ஃபார்முலா தான். a plus 8 minus 1 into dயா. அப்போ a plus 7d. இப்போ நமக்கு 6வது உறுப்பு கிடச்சிருச்சு, 8வது உறுப்பு கிடச்சிருச்சு. நமக்கு என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க? அதனுடைய ரேஷியோ 7:9. அப்போ எப்படி எழுதலாம்? a plus 5d இஸ்ட்டு a plus 7d இஸ் ஈக்குவல் டு 7:9ன்னு எழுதலாமா? அப்போ இதில் இருந்து a plus 5d இஸ் ஈக்குவல் டு 7 into some வேல்யூ எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இது என்ன ஆகும்? a plus 7d இஸ் ஈக்குவல் டு 9 into some வேல்யூ, த சேம் வேல்யூ தான் எடுக்கணும், எக்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் 7xக்கும் 9xக்கும் ரேஷியோ போட்டு பாருங்களேன். இந்த எக்ஸ் அடி பேரும் 7:9 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ வேல்யூ ஒன்றும் மாறாது. இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா? இதை சால்வ் பண்ணி முதல் உறுப்பையும் பொது வித்தியாசத்தையும் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதனுடைய சைனை மாற்றுவோமா? ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது என்ன ஆகும்? -2dன்னு கிடைக்கும். இது -2xன்னு கிடைக்குமா? ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் மைனஸ் சைன் அடி போயிடும். ஸோ அப்போ வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? d is equal to x என ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், பிரதியிட போகிறோம். 1ல் பிரதியிட. முதல் ஈக்குவேஷன் என்ன? a plus 5d is equal to 7x. அப்போ a plus 5 into dயோட வேல்யூ என்ன? x தான், is equal to 7x. அப்போ a is equal to என்ன ஆகும்? 7x. இங்கே இருக்க ப்ளஸ் அங்கே போனால் மைனஸ் ஆகும். அப்போ 7லேருந்து 5 கழிச்சா 2xன்னு கிடச்சிருமா? ஸோ அப்போ நம்ம முதல் உறுப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். முதல் உறுப்பையும் கண்டுபிடிச்சாச்சு, பொது வித்தியாசத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் ரேஷியோ என்னவாக இருக்கும்? அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 9வது உறுப்பு, அதுக்கப்புறம் 13வது உறுப்பு. இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கலாமா? T9 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? a என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2x ப்ளஸ் n எத்தனை? 9 மைனஸ் 1. d எத்தனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? x. ஸோ அப்போ 2x ப்ளஸ் 8xன்னு கிடைக்குமா? அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10x. அப்போ நம்ம 9வது உறுப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 13வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான். a என்ன? சேம் வேல்யூ 2x. 13 மைனஸ் 1. d சேம் x. அப்போ 2x ப்ளஸ் 12xன்னு கிடைக்குமா? அப்போ 14x. இது 13வது உறுப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க?
T9க்கும் T13க்கும் இடையிலான ரேஷியோ. T9னா எத்தனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 10x. அதே மாதிரி T13 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 14x. இதை எப்படி எழுதலாம்? 10x டிவைடட் பை 14xன்னு எழுதலாமா? இப்போ இதை அடிக்கலாமா? நம்ம xx கேன்சல் ஆயிரும். இது வந்து 5, இது வந்து 7. அப்போ ரேஷியோ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 5/7. அப்படின்னா 5:7. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.